அபி வாமா வண்டியை பாருமா எப்படி சும்மா பல 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 பலன்னு துவச்சு வச்சிருக்கேன் பாரு. கார்பரேட்டர்லாம் கும்முன்னு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீ வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், சும்மா சர்ன்னு போயிட்டு சர்ன்னு வரலாம். ஐயோ மணி 9 to 10 நல்ல நேரம் போயிட்டே இருக்குமா. நான் வேற பேசி பேசி உன் டைமை வேஸ்ட் பண்றேம்மா. அது மட்டும் இல்லம்மா, கிழக்க சூழும், நீ அந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு யூ டர்ன் போட்டு அப்புறம் மேற்கால போய் ஒரு லெஃப்ட் எடுத்துன்னு வச்சுக்க, எல்லாமே சரியாயிடும். என்ன ஆனந்தி பார்த்துட்டே இருக்க? அக்கா உள்ள கூட்டு போயிட்டு டிஃபன் காப்பி குடுமா. அபி ஓமா. டிஃபன்லாம் ரெடிப்பா. அபி வா சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேண்டாம். ஏமா வேண்டாம்? முதல் நாள் வேலைக்கு போற, அதுவும் வெறும் வயிற்றுலயே போய் வேலைக்கு இறங்குவாங்க. நீ சாப்பிட்டு போனாதாம்மா ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆமா அபி. ஏமா அப்படி உத்து பாக்குற? பயமா இருக்கு. பயமா இருக்கா? எதை நினைச்சுமா அப்படி பயப்படுற? ஒரு பொண்ணுன்னா தைரியமா இருக்கணும். நீ யாருடைய பொண்ணு? சுந்தரமூர்த்தியுடைய பொண்ணு. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். ஓ, வேலையை நினைச்சு பயப்படுறியா? உங்களை நினைச்சு. உங்க 3 பேரோட திடீர் பரபரப்போ அன்பும் என் மனசு பதட்டமாக்குது. அபி திடீர் அன்பெல்லாம் இல்ல, எப்பவும் இருக்க அன்புதான். அதானே இத்தனை நாள் உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தோம், இன்னைக்குதான் வெளியில காட்டுறோம். ஒளிச்சு வைக்கிறதுக்கு அன்பு என்ன தங்க காசா? அக்கா இல்லக்கா, ஆனந்தி அக்கா ஏதோ தெரியாம பேசுது. எங்களுக்கு எப்படி உன் மேல அன்பு இல்லாம இருக்கும்? என்னம்மா இது? அப்படியே முகத்தை பார்த்துட்டு இருந்தா நல்ல நேரம் போதுமா? போ உள்ள போ, சாமி கூப்பிட்டு கிளம்பு கண்ணு. போமா போமா. போக்கா. அசோக், அப்பா என்னப்பா? உண்மையாவே நீ பான் கிங் தாண்டா. ப்ரூவ் பண்ணிட்ட. ஆனா நான் தான் என்ன மாதிரியே தோத்துருவியோன்னு பயந்துட்டேன். அப்பா ஆக்சுவலாக நான் போர்ட் மீட்டிங்கில் ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன். அபி ஆஃபீஸ்க்கு வந்தது கூட எனக்கு தெரியாதுப்பா. கடவுள் அமுச்சு வச்ச மாதிரி அபி வந்தாங்கப்பா. அப்படின்னு நீ நினைச்சா அது ரொம்ப தப்பு. அபியோட கடையை அடிச்சு ஆஃபீஸ்க்குள்ள வர வச்சது நான். எனக்கு என்னமோ அது தப்புன்னு தான் இப்போவும் தோணுது பேபி. ஜெகன், ஒருத்தரை நாம எதிரின்னு முடிவு பண்ணிட்டா உடனே சண்டைய ஆரம்பிக்க கூடாது. நம்ம தோத்து போறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. அதுக்கு பதிலா எதிரிக்கு எது பலமோ அந்த பலத்தை முதல்ல அழிக்கணும். அதனாலதான் நான் அபியை எதிரின்னு முடிவு பண்ண அடுத்த செகண்ட் அவளோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அழிக்க ஆரம்பிச்சேன். அவளோட முதல் பலம் என்ன? அபி டெய்லருங்கிற பேரு, அவளோட டெய்லர் ஷாப். அந்த ஷாப் இருந்தா தானே அவளுக்கு பேர் இருக்கும். சோ கடையை அடிச்சு முதல் பலத்தை உடைச்சாச்சு. ஆனா அவ ஒரு நல்ல டிசைனர். அஃப்கோர்ஸ் எஸ். அதனால தான் அவளை ஏன் காலடியில வேலை பார்க்க ஆபீஸ்க்கு வர வச்சிருக்கேன். அவ டிசைனருங்கிற பலமும் காலி, சுத்தமா உடைச்சிருவேன். என்ன பேபி, நீ எம்டி ஆயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? எந்த பெரிய சேஞ்சும் இருந்திருக்காது. அதே டிசைனர், அதே வீக்கான டிசைன்ஸ். கம்பெனி மறுபடியும் பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் கூட அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அசோக் சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாப்ல. அவர் ஏமாப்ல இல்ல. விஸ்வா, அசோக் இன்னும் எதையும் செய்யல. ஜஸ்ட் அந்த பொண்ண சீஃப் டிசைனரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். இனிமே தான் அவன் சாதிப்பான். நிச்சயமா சாதிப்பேன். அபி அவங்களோட டீமும் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கேபின் ரெடி பண்ணியிருக்கேன். மார்னிங் டிசைன் ஓகே ஆயிடுச்சுன்னா ஈவினிங் அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு கிடைச்சிரும். எப்படி கிடைக்கும்? அதுவும் நானும் என் டீமும் ஆஃபீஸில் இருக்கிறப்போ. அசோக் அவளுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறது கேபின் இல்லை, ஜெயில். அபிக்கு அதை நான் புரிய வைப்பேன். ஒவ்வொரு நாளும் சண்டை மட்டுமே போட்டவங்க இன்னைக்கு சந்தோஷமா பேசுறாங்க. சுயமா உழைச்சு யாரையும் எதிர்பார்க்காம வாழணும்னு நினைக்கிறது தப்பா? இப்படி பரபரப்பா கிளம்பி ஒருத்தருக்கு பயந்து பயந்து
கை கட்டி வேலை பார்க்கறது தான் சரியா? மா எவ்வளவு நேரமா சாமி கும்பிடுவ? மணி 9:50 ஆகுதுமா. நீ 10:30 மணிக்குள்ள ஆபீஸ்ல இருக்கணும். நல்ல நேரம் முடிஞ்சிருமா? நான் அங்க போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கணக்கு வழக்கு பார்க்க போறதில்ல. கையில கத்திரிக்கோலை பிடிச்சு எனக்கு தெரிஞ்ச வேலையை தான் நான் செய்ய போறேன். உண்மையா உழைக்க தெரிஞ்சா போதும். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவுமே பார்க்க தேவையில்ல. இத மத்த நாள்ல வேணா பார்க்காம இருக்கலாமா? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு திருவாதிரை. உனக்கு பிடிச்ச முருகனுடைய நாள். ஒரு உயரமான இடத்துக்கு உயரமான வேலைக்கு போற. இன்னைக்கு நல்ல நேரம் பார்க்கணுமா? கிளம்புன்னு சொன்னா டக்குன்னு கிளம்பிடணும். இப்படி பக்கமா வசனம் பேசி அப்பாக்கு பாடம் எடுக்கூடாது. ஐயோ மணி 9:51மா. ஆகண்ணே வாமா போலாம். வாமா செருப்பு கூட துவச்சு வச்சுக்கிறேம்மா. போடுமா. நல்ல நேரம் முடிக்கிறோம். நீ ஆபீஸுக்கு போகணுமா? வண்டி எங்க? எப்படி துவச்சு வச்சிருக்கேன் பாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுமா? இல்லப்பா, நான் வண்டியில போல. அக்கா நான் வேணா போய் ஆட்டோ கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம். என்ன அபி நீ எல்லாத்துக்கும் வேணாம்னு சொன்னா ஆபீஸ்க்கு எப்படி போவ? நடந்தா போவ? இல்ல இங்கதானே. அபி வா. ஓ ஆல்ரெடி பிளான் போட்டீங்களா? முத நாளே லேட்டா போனா முதலாளி கோச்சு பாரு. போலாமா அபி? ஏய் நீங்கள எங்க போறீங்க? வேலைக்கு. நாங்க 4 பேரும் தான் மொத்தமா வேலைக்கு சேர்ந்திருக்கோம். முதல்ல ஒன்னு ஆஸ்பத்திரியில இருந்து எப்போ விட்டாங்க? மூஞ்ச பத்தியா அதுக்கு? அப்பா முந்தா நாளே அக்கா பழைய ஆளா வந்துட்டாங்கப்பா. நாங்க டீமா வேலைக்கு சேரணும் தான் அபி அக்கா இத்தனை நாள வேலைக்கு கூட போல. நல்ல டீம். அவ டெய்லர் கடைக்கு போகும்போது தான் அவளை உருப்பட உள்ள. இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போறா. அதையும் விட மாட்டீங்களா நீங்க? எல்லாத்துக்கும் கூடயே வந்துட்டு. இங்க பாருங்க, அபி எங்க இருக்காளோ நாங்களும் அங்க இருப்போம். இதோ இங்க இருக்கா, வந்துறீங்க. ஏமா அபி, நீ ஒரு நல்ல டிசைனர் வேலைக்கு போற. கூட இந்த 3 மோசமான டிசைன் எதுக்கு? இந்த 3 பேர் இல்லனா அபின்ற ஒருத்திய யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனாலதான். கேட்டுக்கோங்க. அரவிந்த் பேக் இந்தக்கா. அபி ஆல் தி பெஸ்ட். பாத்து போயிட்டு வா. அக்கா போலாம். வாங்க போலாம். ஏறுங்க. அண்ணா வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போனோம். நீ பாட்டு குண்டி குழிமா ஏத்தி இறக்கி விட்டுற போற. சும்மா சல்லுன்னு தேர் மாதிரி ஓட்டிட்டு போனோம். ஓகேவா? நீ பதில போயிட்டோமா? ஏய் தள்ளி உட்கார்றா. தள்ளுறா. ஓவர் வெயிட்ட ஓரமா உட்காந்து ஆட்டோ சாச்சி விட்டுற போற. என் பொண்ணு உட்காந்துருக்கால, தள்ளுறா. அட நல்ல நேரம் முடிய போகுது. கிளம்புங்கண்ணா. போங்கண்ணா. நீங்க போங்கண்ணா. கிளம்புங்கண்ணா. ஏய் தள்ளுறா. உள்ள தள்ளுவியா? தள்ளுறா போட்டே. போமா போயிட்டு வா. ஐயோ அபி போயிட்டாங்களா? ஏன்பா? அது ஒன்றும் இல்லைம்மா. போகிற வழியில் சாமி கும்பிட்டு போகணும் சொல்லான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே போயிட்டாங்க. அக்கா தான் வீட்லயே சாமி கும்பிட்டு போயிடுச்சப்பா. டேய் இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அதுவும் அந்த 3 மோசமான டிசைன் மூஞ்சில மூச்சிட்டு போகிற இடத்துல எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால தான்டா சொன்னேன். அம்மா ஐம் ரெடி. அக்கா ரெடி தானே? நம்ம கிளம்பலாமா? என் கார்ல என் கூட தான் நீ வர. ஏன் அசோக், அவ சாப்பிட்டு மெதுவா கிளம்பி வரட்டும். மா ஆன் தி வேல ஏதோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிறோமா? அக்காவோட நான் கொஞ்சம் பேசணும். ரகசியம் பேச போறீங்களா இல்ல சண்டை போட போறீங்களா? எனக்கும் என் தம்பிக்குள்ள எவ்வளவோ இருக்கும். அதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? ரகசியமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. சண்டையா இருந்தா இங்கேயே போட்டுக்கோங்க. சமாதானம் பண்ணி வைக்கிற அக்கா இருக்காங்கல்ல. இல்லக்கா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். பாத்தியா அசோக், நமக்குள்ள இருக்கிற பாசம் எல்லாருக்கும் எவ்வளவு கிண்டலா இருக்கு. நாம எதா இருந்தாலும் இங்கே பேசிடலாம். அப்ப நாங்க வேணா கிளம்பட்டுமா? இப்போ ஏன் ஆளாளுக்கு கியூரியஸ் ஆறீங்கன்னு எனக்கு புரியல. அக்காட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க போறேன், அவ்வளவுதான். அக்கா நீ இதை அட்வைஸ் மாதிரிலாம் எடுத்துக்காத. நான் அதை அட்வைஸாவே எடுத்துக்கிறேன். நீ புத்திசாலி. உன் அட்வைஸை கேட்கறதுல எனக்கு எந்த விதமான ஈகவும் இல்ல. சொல்லு அசோக், இன்னைக்கு மீட்டிங் வேற இருக்குல்ல, அதுவும் சீஃப் டிசைனர் அபியோட. எக்ஸாக்ட்லி, நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன்.
அபியோட பேரு சொல்லும்போதே உனக்கு அவங்க மேல இருக்கிற கோவம் நல்லாவே தெரியுது. அசோக், ஐ நோ, உனக்கும் அபிக்கும் ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கு. உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஈகோ இருக்கு. உனக்கு அபியை சுத்தமா பிடிக்காது, அது எல்லாமே எனக்கு தெரியும். அசோக், அபி ஒரு டெய்லர், இப்போ நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு டிசைனர். என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணாத. அனாமிகா, அவன் கம்பேர் பண்ணல. முதல்ல அசோக் என்ன சொல்ல வரான்னு கேப்போமே. என்ன சொல்ல வராமா? இனி நான் அந்த அபி டெய்லர் கிட்ட, சாரி, அந்த சீஃப் டிசைனர் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும்னு சொல்ல வரான். அதானே அசோக்? அது இல்லக்கா, இது நம்ம கம்பெனி, நீ அதோட GM. சீஃப் டிசைனராக இருந்தாலும் அபி உனக்கு எழுதானே வேலை செய்யணும். நான் சொல்ல வந்தது அது இல்லக்கா. அபி ஒரு டெய்லர், டிசைனிங்னா என்ன ஏதுனே படிக்காத, ஆனால் டிசைனிங் தெரிஞ்ச ஒரு டெய்லர். நீ கிளியர் மைண்டா அவளை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். Yeah, he is right. அனாமிகா, அபிய இப்போ ஒரு டெய்லரா நம்ம கம்பெனியோட டிசைனரா மட்டும் பார்க்காத. அவ ஒரு அசெட். நம்ம பிசினஸ், கம்பெனியோட growth, இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணோட டேலண்ட் தேவைப்படுது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சோ அசோக் சொல்றத நீ கேளு, ஓகே? நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேனா? நத்திங். நான் அபியை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு நீ எனக்கு புரிய வச்சிருக்க. அவ்வளோதானே, தட்ஸ் இட். நான் கிளம்புறேன், நீ சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா, மீட் பண்ணலாம். பாய். ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லர், அவகிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கே பாடம் எடுக்கிறியா? பாக்குறேன்டா, உங்க 2 பேரோட காம்பினேஷன்ல என்னதான் பண்றீங்கன்னு பாக்குறேன். நாராயணா, பார்ல இருக்க பசங்க சரக்கு எதுவும் திருடி வெளியில விற்கிறாங்களாடா? ஏண்டா எல்லா மாசமும் 2 பாட்டில் கணக்கிலே வர மாட்டேங்குது? முதலாளி, திருடுற அளவுக்குலாம் இவனுங்களுக்கு திறமை கிடையாது முதலாளி. அது எதனா தெரியாமல் குடிச்சிருப்பானுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண சரக்காக கொடுக்குறோம். லோக்கல் சரக்கு தானே, பரவாயில்ல விடுங்க முதலாளி. டேய், லோக்கல் சரக்குனா மட்டும் ஓசியில் வருதா? அதுவும் காசு தானடா? டெய்லி நாயா பேயா உழைக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி கணக்கு பாருங்க. சுந்தரமூர்த்திங்கிற ஒருத்தனோட கணக்கு கண்ணாபின்னான்னு போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டீங்க. டேய், அவர் என் வருங்கால மாமனார்ரா. என்னமோ முதலாளி, நீங்கள் தான் சொல்கிறீங்க மாமா மாமான்னு. அந்த ஆளும் மாப்பிள்ளைன்னு உங்ககிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் நல்லா மிளகா அரைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட கிளப்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து ஒரே அலப்பறை. மாப்பிள்ள, மாமா வாங்க உட்காருங்க மாமா. ஸ்வீட் எடுத்துங்க. ஸ்வீட்டா? என்ன மாமா, வீட்டில் ஏதாவது விசேஷமா? ஐயா, முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க மாப்பிள்ள. நல்ல கடையில் வாங்கினது ஃபுல் நெய். நாராயணா எடுத்துக்கடா. இந்தடா மாமா, உட்காருங்க. சொல்லுங்க மாமா, என்ன விசேஷம்? மாப்பிள்ள, என் பொண்ணு அபி ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டா மாப்பிள்ள. நீங்க பார்க்கும் போதே தெரியுது, பெருமைப்படுறீங்க. வேலைக்கா? ஏன், நம்ம கடை என்னாச்சு மாமா? முதலாளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த கடையை தான் சீல் வச்சிட்டாங்களே. டேய், என்ன பிரச்சனை மாமா? என்ன மாமா, நீங்க கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. யார் சீல் வச்சா, என்ன பிரச்சனை சொல்லுங்க மாமா. இருங்க, நான் எம்எல்ஏ பேசுறேன். என்னங்க மாமா? இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். வைங்க மாப்பிள்ள, வைங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க இது வரைக்கும் இருந்து கிடந்த வாழ்க்கையில இப்பதான் குண்டு பல்பு பழிச்சு நேரிது, அதையும் நீங்க ஆஃப் பண்ணுவீங்க போல இருக்க. அட மாப்பிள்ள, நீங்க வேற எப்ப பார்த்தாலும் கடை 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 கடைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லாம எங்களையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. கடவுளா பார்த்து கவர்மெண்ட்டை வச்சு அந்த கடைக்கு ஒரு சீலை வச்சு இப்பதான் எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர வச்சு உதவி பண்ணிருக்காங்க.
அட கடையில என்ன ஒரு பெரிய வருமானம் வந்துட போகுது, மாசம் ஒரு 10,000 வரதே கஷ்டம் மாப்ள. மாமா அதுக்காக வேலைக்கு போனா மட்டும் ₹1,00,000 சம்பளம் வந்துற போது? அட என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் லட்சத்துல தான் மாப்பிள்ள சம்பளம் வரப்போகுது. அசோக் லைஃப் ஸ்டைல் ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல, இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி மாப்பிள்ள அது. அதுல ஒரு சீஃப் டிசைனர் நம்ம அபி. ஆமா, அப்ப பெரிய வேலை தான். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, அபிக்கு வேலை கிடைச்சாச்சு, நல்ல பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம். ஆமா ஆமா. என்னது ஸ்வீட்டா? என்ன ஐயோ, என்ன ஸ்வீட் கேக்குறீங்க? நான் 5 பக்கெட் பிரியாணி வாங்கி அனுப்புறேன். பிரியாணியை நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்க, மீந்த பக்கெட்டை பாத்ரூமுக்கு வச்சிங்க. அண்ணே, அந்த ஆள் உனக்கு கொடுத்தது லட்டு கிடையாதுண்ணே. உன் ஆசை, கனவு, லட்சியம், சந்தோஷம் இதெல்லாம் உடச்சி பூத்தியாக்குறதுக்கு கொடுத்த வெடிகுண்டு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதாரண டெய்லராக இருக்கும்போதே நீங்கள் பேசியிருக்கணும், விட்டுட்டீங்க. இப்போ வேலைக்கு வேற போயிடுச்சு, அதுவும் ₹1,00,000 சம்பளமா. அதனால என்னடா? அதனால என்னவா? அது என்ன கம்பெனின்னு தெரியுமா? ஃபேஷன் டிசைன் பண்ணுற கம்பெனி. சினிமா நடிகர்கள் மாதிரி பசங்க அப்படி சுற்றுவானுங்க. அவனுங்களை பார்க்குமா இல்லை உங்களை பார்க்குமா? உங்கள் காதல் கதைக்கு இனிப்பு கொடுத்து கசப்பாக்கிட்டானே அந்த ஆளு. ஓகே. என்ன மாமா, பொண்ணு வேலைக்கு சேர்ந்த சந்தோஷத்துல அப்படியே மிதக்குறீங்க போல. ஆமா மாப்ள, அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ, நீங்க இன்னொரு லட்டு சாப்பிடுங்களேன். இல்ல இருக்கட்டும் மாமா. சரி. நாராயணா அண்ணே, அந்த கணக்கு நோட்டை எடுத்துட்டு வா. கணக்கு நோட்டு கொடு. இன்னும் நோட்லயா கணக்கு கத்துக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸ் போறதுல அல்ஜிப்ரா ரொம்ப கஷ்டம். இந்தாங்க மாமா, இத பாருங்க. என்னது மாப்பிள்ள அது? கணக்குங்க மாமா. இது வரைக்கும் நாம உங்களுக்கு செஞ்ச கணக்கு எல்லாம் தேதியோட விலாவரியா எப்பப்போ எவ்வளவு கொடுத்தேன்றத அதுல தெளிவா எழுதியிருக்கு. பாருங்க நல்லா. மாட்டினடி, எவ்வளோ நாள் எங்கள் அண்ணன் பேரை சொல்லி காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனேன். இன்னைக்கு பல்கா மாட்டினியா?